என் செல்ல குழந்தையே, இன்று ஆடி அமாவாசை நாள். இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு கூடி வந்திருக்கின்ற இந்த நாளில் என் பிள்ளையே, உன்னுடைய முன்னோர்களுக்கு நீ படையலிட்டு அவர்களை வணங்க வேண்டிய நாள். என் தங்கமே, இந்த நாளில் எத்தனையோ விஷயங்களை செய்தாலும் சில விஷயங்களை கட்டாயமாக செய்யக்கூடாது என்கின்ற விதி இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இல்லத்தில் இருக்கின்ற பெண்கள் இந்த விஷயங்களை எல்லாம் ஒருபோதும் செய்யக்கூடாது. அதுபோல இன்று நீ எந்த ஒரு பூஜைகளும் படையல்களும் எதுவுமே போட முடியவில்லை என்றால் கூட, நான் சொல்கின்ற இந்த 5 பொருட்களை 5 பேருக்கு நீ தனித்தனியாக தானமாக கொடுத்தால் போதும். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை தோஷங்களும் நீங்கி உன்னுடைய முன்னோர்களின் ஆசிகள் உனக்கு கிடைத்துவிடும். எதற்காக இந்த நாள் இத்தனை முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது என்று என் பிள்ளை நீ நிச்சயமாக இந்த வராகி என் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய இல்லத்தில் இறந்து போன முன்னோர்கள் 41 தலைமுறையினர் மேலே இருக்கின்றார்கள். இவர்களில் பலர் சந்தோஷமாக இருப்பார்கள், பலர் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் இருந்து கொண்டிருப்பார்கள். இங்கே நீ கஷ்டப்படுகிறாய் என்றால் அங்கே அவர்களும் கஷ்டப்படுகிறார்கள் என்று அர்த்தம். இங்கு நீ சந்தோஷமாக இருந்தால் அங்கு அவர்களும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். என் பிள்ளையே, உன்னுடைய இல்லத்தில் சண்டைகளும் சச்சரவுகளும் எப்பொழுதுமே தொடர்ந்து கொண்டே இருக்குமானால் அது அவர்கள் செய்த கர்ம வினையின் பலன்கள் என்பதனை முதலில் புரிந்து கொள். அதாவது உன்னுடைய முன்னோர்கள் செய்த தவறுகளும் அவர்கள் செய்த பாவங்களும் உன்னை துரத்தி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அதனால் என் குழந்தை, நீ தெரிந்து கொள்ள வேண்டிய மிகவும் முக்கியமான விஷயம், அவர்கள் என்ன தவறுகளை செய்திருந்தாலும் என்ன கர்ம வினைகளை உனக்கு கொடுத்திருந்தாலும் சரி, இதையெல்லாம் கடந்து வரக்கூடிய திறமை உனக்குள் இருக்கின்றது. வாழ்க்கையில் எந்த ஒரு தவறுகளையும் செய்யாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் நீ இருக்க வேண்டும். நீ சம்பாதிக்கின்ற 1 ரூபாயாக இருந்தால் கூட அதில் நேர்மை இருக்க வேண்டும். அதே நேரத்தில் உன்னிடத்தில் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுத்து நீ உதவ வேண்டும். இப்படி நீ செய்ய புதிய கர்ம வினைகள் எதுவும் உனக்கு வராமல் இருப்பதோடு மட்டுமல்லாமல் பழைய கர்ம வினைகள் எல்லாம் உன்னிடத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து போகும். என் பிள்ளையே, உன்னுடைய வருங்கால சந்ததிகள் எந்த பாவத்தையும் தூக்கி சுமக்க கூடாது. அதனால் இது நாள் வரையிலும் உன்னுடைய முன்னோர்கள் கொடுத்த கர்ம வினைகளை நீ இந்த ஜென்மத்திலேயே அத்தனையையும் போக்கிவிட வேண்டும். என் குழந்தையே, இது போன்ற நாட்களில் அவர்கள் நிச்சயமாக எங்கிருந்தாலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவர்களினுடைய ஆசிகள் உனக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு தர்ப்பணங்கள் கொடுப்பது மிகவும் நல்லது. என் பிள்ளையை, வீட்டில் படையல் போட்டு அவர்களின் மனதை மகிழ்விக்கலாம். அவர்களுக்கு கட்டாயமாக தனியாக ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும். அவர்கள் மனம் குளிர்ந்து விடுவார்கள். என் பிள்ளையே, அவர்களுக்கு இலை போடும் பொழுது ஒற்றைப்படை எண்களில் வாழை இலையில் சாப்பாடு போடக்கூடாது. நிச்சயமாக 2 இலைகளில் சாப்பாடு வைத்திருக்க வேண்டும். எத்தனை பேருக்காக இருந்தாலும் சரி, நீ எத்தனை பேருக்கு வழிபட்டாலும் சரி, 2 இலைகளை நிச்சயமாக போட்டுவிட்டால் போதும். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக இலைகள் போட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் படையல் போட்ட பிறகு அதற்கு முன்பாக காக்கைக்கு உணவு வைத்துவிட்டு வந்த பிறகுதான் இங்கே படையல் போட ஆரம்பிக்க வேண்டும். என் பிள்ளையே, நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் படையலிட்ட உணவுகளை வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி யாருக்கும் அந்த உணவுகளை பரிமாறக்கூடாது. மற்ற நாட்களில் பூஜைகளில் வைத்தது, மற்ற நாட்களில் வீட்டில் செய்த பொருட்களை கொடுப்பது போல அமாவாசை நாட்களில் படையலிட்ட பொருட்களை யாருக்கும் தானம் கொடுக்கக்கூடாது. என் பிள்ளையே, அதுபோல நீ தனியாக வெளியில் வாங்கி கொடுக்கலாம். உன்னுடைய
முன்னோர்களுக்கு படையலிட்ட உணவை கட்டாயம் கொடுக்கக்கூடாது என்பதனை தெளிவில் வைத்துக்கொள். என் பிள்ளையே, அதுபோல இல்லத்தில் இருக்கின்ற பெண்கள் மிகவும் சுத்தமாகவும் இன்று அவர்கள் நெற்றியில் திருநீறு அல்லது குங்குமம் அணிந்துதான் பூஜைகளை செய்ய வேண்டும். முன்னோர்களை வணங்கும் பொழுது அவர்களின் மனது மகிழும்படி நடந்து கொள்ள வேண்டும். பாரம்பரியமான உடைகளை அணிந்துதான் அவர்களுக்கு பூஜைகளை செய்ய வேண்டும். இன்று பெண்கள் இல்லத்தில் தலைவிரி கோலமாக ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது. கைகளில் நகங்களை யாருமே வெட்டக்கூடாது. இது போன்ற சிறு சிறு விஷயங்கள் உனக்கு நல்லபடியாக தெளிவில் இருந்தால் இதையெல்லாம் செய்யாமல் உன்னுடைய முன்னோர்களை இன்று நீ வழிபட்டு விட வேண்டும். என் பிள்ளையே, எத்தனை அமாவாசைகள் இருந்தாலும் இந்த ஆடி அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த நாட்களில் எல்லாம் அவர்கள் நிச்சயமாக உன் இல்லத்திற்கு வருவார்கள். இல்லத்தின் வாசலில் அவர்களை வணங்குகின்ற நேரத்தில் கட்டாயமாக கோலம் இருக்கக்கூடாது. இது அனைவரும் அறிந்த உண்மையாக இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை உன் தாயானவள் உனக்கு நினைவுபடுத்துகின்றேன். கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாதல்லவா? அவர்கள் தெய்வத்தினுடைய அனுமதியோடு தான் உன்னுடைய இல்லத்திற்கு வருவார்கள். அதனால் தெய்வத்தை ஒதுக்கி வைத்து அவர்களை வணங்க வேண்டுமா என்கின்ற சந்தேகம் எல்லாம் உனக்கு வரக்கூடாது. அவர்கள் இறந்து போனவர்கள், அதனால் தனியாக வைத்து வணங்க வேண்டுமே தவிர மற்றபடி அவர்களும் தெய்வத்திற்கு நிகரானவர்கள்தான். தெய்வத்தினுடைய அருளாசிகளோடு தான் அவர்கள் உன்னுடைய இல்லத்தை தேடி வந்து உனக்கு நல்ல ஆசிகளை வழங்குவார்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, இப்படி இந்த நல்ல நாளில் நீ செய்கின்ற இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கோடான கோடி பலன்களை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, நான் சொன்ன 5 பொருட்கள் என்ன தெரியுமா? 1 கிலோ அரிசி வாங்கி ஒருவருக்கு தானமாக கொடுக்கலாம். 1 கிலோ மண்ட வெல்லம் வாங்கி இன்னொருவருக்கு தானமாக கொடுக்கலாம். 1/2 கிலோ பாசி பருப்பினை ஒருவருக்கு தானமாக கொடுக்கலாம். அடுத்தது 1/2 கிலோ நெய்யை இன்னொருவருக்கு தானமாக கொடுக்கலாம். பிறகு முந்திரி பருப்பு, திராட்சை இது போன்றவற்றை ஒருவருக்கு தானமாக கொடுக்கலாம். ஆக மொத்தம் 5 பேருக்கு 5 விதமான பொருட்களை தானமாக நீ கொடுத்து விட்டாய் என்றால் நிச்சயமாக இன்று அவர்களினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைத்துவிடும். என் பிள்ளையே, இது போன்ற நல்ல செய்தி உன் செவி வந்து சேர்கின்ற நேரம் அதை நீ சரியாக பின்பற்றுவாயானால் நிச்சயமாக இவர்களினுடைய சாபங்கள் எல்லாம் நீங்கி உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க தொடங்கும். அவர்கள் அங்கே சொர்க்கத்தில் இருந்து மனமகிழ்ச்சியோடு இருந்தால்தான் இங்கு உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் செய்த ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த வாழ்க்கை தந்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மைகள் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இவர்களை வணங்க வேண்டும் என்றெல்லாம் யோசிக்காமல் நாம் இதை வணங்குவதனால் நம் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு என் பிள்ளையே உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ்ந்து முன்னோர்கள் பாவம் செய்திருந்தாலும் சரி, நன்மைகள் செய்திருந்தாலும் சரி, நீ மேலும் அதனை நன்மைகளாக இருந்தால் அதிகரிக்கவும், தீமைகளாக இருந்தால் அதை குறைக்கவும் முயற்சிகள் செய்ய வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நாளை தவறாமல் அவர்களுக்கு நீ நல்லதை செய்துவிடு. இல்லத்தில் அதிக நேரம் இன்று உறங்கக்கூடாது. அனைவரும் குளித்து முடித்துவிட்டு இன்று நிச்சயமாக அவர்களை வணங்க வேண்டும். என் பிள்ளையே, அவர்களின் மனநிறைவு உன் வாழ்க்கைக்கான நிறைவு. சந்தோஷத்தோடு அவர்கள் நிச்சயமாக ஆசீர்வாதம் செய்வார்கள். அதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். நீ எப்படி உன்னுடைய குழந்தைகளை நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதுபோலத்தான் அவர்களும் அவர்கள் குழந்தைகளை நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இது போன்ற சந்தர்ப்பங்களில் இல்லம் தேடி வருவார்கள். இதுவெல்லாம் உண்மை, சத்தியமான உண்மை.
இது உனக்கு நடக்கும் பொழுது நிச்சயமாக உன்னால் இதனை உணர்ந்து கொள்ள முடியும். இவர்களுக்கு நீ செய்ய உன் இல்லத்தில் நல்ல மாற்றங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். உன் இல்லத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி நல்ல விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நடக்க தொடங்கும். இதை புரிந்து கொண்ட என் பிள்ளை, நல்லபடியாக இவர்களை வணங்கி இன்று உன்னுடைய நாளாக இந்த நாளை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.